இந்த தியான வேளையிலேயும் நாம் தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலிருந்து தியானிப்போம். மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம், மிஞ்சி இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அந்த தலைப்பிலே மீதியாய் இருப்பவர்கள் யார் என்று நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இத்தனை செய்தி வேளைகளிலேயும் நாம் அவைகளை கேட்டிருக்கிறோம். இந்த மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற நிலையிலே தெசலோனிக்கேயர் திருச்சபை மக்கள் இந்த மீதியாய் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர்கள் வாழ்வில் இருந்து அந்த அனுபவத்தை நாம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இதுவரைக்கும் 3 தலைப்புகளிலே நாம் இந்த பகுதியை தியானித்திருக்கிறோம். ஒன்று 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுத்தோம். என்ன தலைப்பு? உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தோம். அடுத்து 3ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பை கொடுத்தோம். உறுதியான விசுவாச அடித்தளம் என்பதை நாம் தலைப்பை கொடுத்தோம். இப்போ காலை வேளையிலே உறுதியான நடைமுறை வாழ்வு என்பதை தலைப்பிலே 3 காரியங்களை, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்தமான வாழ்வு, சகோதர சிநேகம், அடுத்து என்னது? நம்முடைய நடைமுறை வாழ்வில் மற்றவர்களோடு உள்ள நம்முடைய உறவு, இவைகளை நாம் இந்த காலை வேலை, இந்த மத்திய நம்ம செஷன் முடியும் போது அதை நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இறுதியாக இந்த 5ஆம் அதிகாரத்தை, இப்போ 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதி வரை உள்ள சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து நாம் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த இறுதி பகுதியில் வரைக்கும் சில முக்கியமான தலைப்புகளை மாத்திரம் நாம் அதில் பார்க்க போகிறோம். இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டு மறுபடியும் பவுல் இந்த திருச்சபையாரை சந்திக்க அவர் விருப்பப்படுகிறார். ஆனாலும் அவரால் சந்திக்க இயலவில்லை என்று சொல்லி அவர் தீமோத்தேயுவை அவர் அனுப்புகிறார். தீமோத்தேயு கொண்டு வந்ததான அந்த ரிப்போர்ட், இந்த மக்களை குறித்ததான ஒரு அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதி அனுப்புகிறார். இப்போது நான் சொன்ன அந்த முதல் 2 அதிகாரங்களில் எப்படி அவர்கள் உறுதியான ஆரம்பங்களிலே நிலைத்திருந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி மனம் திரும்புதல் வாழ்வில் உறுதியாய் இருந்தார்கள், அவர்கள் அன்பின் அந்த சேவையை எப்படி ஆண்டவருக்கு செய்தார்கள், எப்படி அவர்கள் ஆண்டவருக்காக அவர்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு அவர்கள் இருந்தார்கள், அடுத்து எப்படி முன் மாதிரிகளாக இருந்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்து விசுவாசம் அசைக்கப்படாதபடிக்கு பாடுகள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறனால அந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். பாடுகள் உங்களை நிலைப்படுத்துகிறது. பாடுகள் மேல் வெற்றி அடைய ஜெபம் செய்ய வேண்டும். இதை கற்றுக்கொண்டோம். இப்போ காலை வேளையிலே இந்த 4ஆம் அதிகாரத்திலையும் இந்த நடைமுறை வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த திருச்சபையாருக்கு
சில முக்கிய கேள்விகள் இருந்திருக்கிறது. முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பவுலினிடத்தில் இந்த தீமோத்தேயுனிடத்தில் பவுலுக்கு இவர்கள் சில கேள்விகளை கேட்டு அனுப்புகிறார்கள். அதை தீமோத்தேயுனிடத்திலும் கேட்டிருப்பார்கள். தீமோத்தேயு இந்த கேள்விகளை பவுலினிடத்தில் கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சில காரியங்களை அவர் எழுதுகிறார். இப்போ இந்த இறுதி பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமென்றால், உறுதியான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம். உறுதியான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நாம் தலைப்பை கொடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், மரித்தவர்களை குறித்த ஒரு கோட்பாடு, மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்த கோட்பாடு, 2ஆம் வருகையை குறித்த ஒரு கோட்பாடு. இந்த 3 காரியங்களை இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 13ஆம் வசனத்தில் இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் இல்லை. இப்போ இந்த இறுதி பகுதிக்கு நாம் கொடுத்திருக்கிறதான தலைப்பின் பெயர் என்னது? உறுதியான கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நாம் இதற்கு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு என்ன இல்லை? மனதில்லை அப்படின்றார். ஃபுல் ஸ்டாப் வந்துருந்தாங்க. மற்றவர்களைப் போல துக்கித்து என்னது? துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இல்லை, இப்போ பொதுவாக கிறிஸ்தவ வாழும் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது எந்த நிகழ்வும் அவரை கிறிஸ்துவை விட்டு பிரிக்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு இருந்ததான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இறந்து போனவர்களை நினைத்து அதிகமாக இவர்கள் துக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் இப்போ இந்த செய்தி வருகிறது. இந்த செய்திக்கு தான் அவர் பதில் கொடுக்கிறார். அப்போது இறந்தவர்களை குறித்த துக்கம் நமக்கு இருக்கக்கூடாதா, அல்லது நம்ம அழுகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட திருச்சபையினுடைய போதகருடைய மனைவி திடீரென்று இறந்து விட்டார்கள். அந்த சமயத்திலே அங்கு நான் போகும்போது அங்கு அந்த போதகர் உட்பட யாரும் அழுகவில்லை. அழுகிறவர்களையும் அந்த போதகர் தடை செய்தார். அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்தார். அது எவ்வளவு தூரம் ஏற்புடையது என்று எனக்கு தெரியவில்லை. துக்கம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த துக்கம் எதுவாக இருந்தாலும், இப்போது நாம் இந்த லாசருவின் கல்லறையில் ஆண்டவர் அழுதார் என்பதற்கு பலவிதமான காரணங்கள் கூறப்படுகிறது. அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்வில் தன்னை ஒருவராக காட்டிக்கொள்ள அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவனை உயிர்த்தெழ வைக்கிறதுக்கு தான் அவர் அங்கிருந்து தீர்மானித்து வருகிறார். அப்புறம் ஏன் அழுதார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. இருந்தாலும் மார்த்தாள் மரியாளினுடைய அந்த உறவின் அடிப்படையில் அவர்களோடு அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. பலவிதமான கருத்துகள் அதிலே இருக்கிறது. ஒரு நிலையில் நம்ம பார்க்கிறோம், இயேசு எருசலேமை பார்த்து என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு என்ன செய்தார்? அழுதார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துக்கம் வரும்பொழுது அழுகை என்பது என்னது? தவிர்க்க முடியாது. ஆனால் இது என்னன்னா, அந்த சமயத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வேணால்
அந்த துக்கம், அந்த அழுகை இருக்கலாம். ஆனால் அதுவே என்ன செய்து விடக்கூடாது என்று சொன்னால், தொடர்ச்சியாக நம்மோடு அந்த துக்கத்தோடையே பயணித்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கூற்று. இப்போ இங்கே இவரும் அப்படி தான் சொல்கிறாரு. இங்கே ஒரு வார்த்தை வருகிறது பார்த்தீங்களா, முக்கியமான வார்த்தை. நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது இல்லை. நம்முடைய நம்பிக்கை என்ன? துக்கிக்கலாம், அந்த சமயத்தில் அந்த அவுட்போர் இருக்கலாம். ஆனால் அடிமனதில் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நித்திய ஜீவன் என்கிறதான அந்த நம்பிக்கை, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதல் என்கிறதான அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இல்லை. அதுதான் நமக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எந்த நிகழ்வும் கிறிஸ்துவின் உறவை விட்டு நம்மை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ உதாரணமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38 38 39 வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப இதுல வருகிற முதல் வார்த்தை என்ன? மரணமானாலும் ஜீவனானாலும், உயிரோடு இருந்தாலும் இறந்து போனாலும் இந்த உறவு என்பது நம்மை விட்டு என்ன செய்ய முடியாது, யாராலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முதல்ல நமக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவோடு அந்த நல்ல ஐக்கியத்தில் தங்களுடைய உலக ஓட்ட வாழ்வை முடித்தவர்கள், அவர்கள் உலக பிரகாரமான உறவிலிருந்து வேணால் விடுபட்டு போகலாம். கிறிஸ்துவோடு இருக்கிற உறவிலிருந்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விடுபட மாட்டார்கள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதனால் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவிலிருந்து எந்த நிகழ்வும் பிரிக்க முடியாது. இதேதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். நம்ம நல்லா கவனிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவர்களைப் போல துக்கித்து அப்படின்னு சொல்லி, நம்பிக்கையற்றவர்களாக துக்கித்து அப்படின்ற வார்த்தையை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். மற்றவர்களைப் போல தரிசித்து நடவாமல் விசுவாசித்து என்ன செய்கிறோம், நடக்கிறோம். வாசிங்க. இத்தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் நாம் என்ன செய்கிறோம், நாடுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார்ல. அதனால இங்கே என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு அடிப்படையான விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். என்னன்னா, என்னுடைய குடியிருப்பின் மாற்றம், இடம்தான் மாற்றப்படுகிறது. இங்கே 2 வார்த்தையை சொல்லுகிறார். இத்தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும், குடி போகவும் குடியிருக்கவும் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம்ல.
இந்த நம்பிக்கை தான் இருக்க வேண்டும். மரணத்தை குறித்த பயமோ இல்லை மரித்தவர்களை குறித்த துக்கமோ நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த உறவும் ஒருவரை, கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவரை அந்த உறவில் இருந்து பிரிக்க மாட்டாது. அது நம்பர் 1. இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு நாம் போகிறோம் என்ற அடித்தளமான அந்த நம்பிக்கை நமக்கு ஆணித்தரமாய் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த சமயத்தில் அந்த துக்கமும் வருத்தமும் இருக்கலாம், ஆனால் அதுவே நம்மை வேறொரு நிலைக்கு சிலரை கொண்டு போய்விடும். இல்லை, நீங்கள் பார்ப்பீங்க, வருஷ கணக்காக ஆனாலும் சிலர் சில துக்கங்களிலிருந்து என்ன செய்ய மாட்டார்கள், மீண்டு வர மாட்டார்கள். அதாவது நினைக்கலாம், அவர்களை குறித்து நினைக்கலாம், அந்த வேதனை நமக்கு இருக்கலாம், தொடர்ந்து அழுது கொண்டு அதனால் தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு. எங்கள் கூடலூரில் ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஊழியத்திற்கெல்லாம் மிக ஆதரவாக இருக்கிற ஒரு அக்கா. அந்த அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 வருடத்திற்கு முன்பதாக திடீரென்று அவருடைய கணவனார் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இப்போ இறந்து போன உடனே அந்த சமயத்தில் ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறமா அவங்க அதிலிருந்து தேறி வந்து விடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். ஆனால் இன்ன வரைக்கும் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரவில்லை. இதற்கும் அவர் ஓரளவிற்கு ஒரு வயதில் தான் அவரும் மரித்தார். ஒரு 70களை நெருங்கும் பொழுதுதான் அவர் மரித்தார். இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து அந்த துக்கத்திலேயே இருந்த காரணத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அழுது 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 அவர்களுடைய கண்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவருடைய பார்வை மங்க ஆரம்பித்தது. சில நரம்புகளிலே தளர்வுகள் ஏற்பட்டு விட்டது என்று டாக்டர்கள் கூறினார்கள். அப்புறம் மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சைக்கு நேராக அவர்கள் அந்த கண்களிலே போய் அப்புறம் அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனாலும் இன்னும் அந்த சூழலில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட சூழல்கள், தங்கள் உடலை வருத்தி கொண்டு சாப்பிடாமல் இருப்பது, தங்களை தாங்களே அழித்து கொள்ள நினைப்பது, இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்ற அந்த நிலையிலே மனநிலையில் இருப்பது, இது எல்லாம் என்ன நிலைக்கு என்னை கொண்டு போகும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் மேல் எனக்கு இருக்கிறதான அடிப்படையான நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையிலிருந்து நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் விலகி போகிறேன் என்று அர்த்தம். என்னதான் இருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கை, விசுவாசம் என்கிற அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள், துக்கம் நமக்கு இருந்தாலும் அடிப்படையிலே என்னுடைய நம்பிக்கையை அது இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் நாம் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இன்னொன்று, அதை இன்னும் ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாசல் மாதிரி. இப்போ இந்த கோயில், இந்த ஆலய வளாகத்திற்குள் வர வேண்டும் என்றால் ஒரு வாயில் ஒன்று இருக்கிறது, ஒரு நிலைக்கதவு இருக்கிறது. இந்த நிலைக்கதவை கடந்துதான் என்ன செய்ய வேண்டும், இங்கே உள்ளே வர வேண்டும். அதே போலதான் மரணம் என்கிற ஒரு வாசல் நிச்சயமாய் உண்டு. அதை கடந்துதான் என்ன செய்ய வேண்டும், எல்லோரும் வந்து ஆக வேண்டும். இல்லை, அப்போ அதை தவிர்க்க என்ன செய்யாது, முடியாது. வேணா கால வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ நாம் யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். சரியா? 365 நாட்கள் சொல்லிட்டீங்க. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 60 கூட விட்டுருங்க, 100 வயசுன்னு வச்சுக்கோங்க. என்னது, 100 வயதுன்னு வச்சுக்கோங்க. 100 × 365 எவ்வளோங்க?
36,500. நாட்கணக்கில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆயுள் என்னதுன்னா எவ்வளவு? 36,500. இதுல ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது இப்பொழுது 50 வயதை கடந்திருக்கிறேன் என்றால் இந்த 36,500 மைனஸ் போட்டோம்னா எத்தனை நாட்கள் இருக்கும் எனக்கு? உங்க வயதை நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. இது நான் எத்தனை நாளைக்கு சொல்றேன்? இது எத்தனை நாளைக்கு நான் சொல்றேன்? எத்தனை வயசுக்கு சொல்றேன்? ஆனா அதிகபட்சம் என்னது? 70. கொரோனா வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சு? கொரோனா வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்றாங்க? குறைஞ்சிருச்சுன்றாங்க. 60ன்றாங்க, 70ன்றாங்க. அப்படின்னும் போது என்னது இது? மிக கேட்குற கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்குதோ? பயமா இருக்கும் ரொம்ப. என்னது? ஆமா, நாட்கள் பேசிஸில் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது மேலுமே விருப்பம் இல்லாமல் போயிடும். புரியுதா இல்ல? அப்போ இதே கணக்கை நம்ம எங்க பொருத்த முடியாது அப்படின்னா நித்திய வாழ்வோடு நம்ம பொருத்த முடியாது. அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு என்ன இல்லைங்க? கால்குலேஷன் இல்லை. யுகயுகமாய் இல்ல, யுகயுகமாய் எப்பொழுதும் அவரோடு இல்ல, அந்த நிலைக்கு அதுதான் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான என்னது? நம்பிக்கை இல்ல. அப்போ இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இது எனக்கு என்ன செய்யும்? எனக்கும் நிகழலாம். அதுவும் இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்கள் தெரியுமா? என்னதான் எனக்கு ஹெல்த்தியாக நான் இருந்தாலும், உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் என் முடிவு எப்போ வரும்ன்றது என்ன செய்யாது யாருக்கும். சமீபத்தில் நடந்த 2-3 நிகழ்வுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சென்னையிலே 38 வயதே நிரம்பிய ஒரு கார்டியாலஜிஸ்ட், 38 வயதே நிரம்பிய ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் அவருடைய மருத்துவமனையில் மற்ற நோயாளிகளை பார்க்க ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தார். ஆனால் மேசிவ் அட்டாக். அவர் என்ன ஆனாரு? இப்ப சமீபத்தில் ஒரு காரியம், ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஒரு நரம்பியல் நிபுணர், அவர் மாதம் ஒரு முறை தான் வேலை செய்கிற அந்த பணிபுரிகிற மருத்துவமனையிலே முழுவதுமாக தன்னுடைய பாடி செக்கப்பை அவர் பண்ணி கொள்வாராம். எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு. அந்த செக்கப் ஒரு 3 நாளைக்கு முன்பதாக தான் பண்ணி இருக்கிறார். எல்லாம் பர்ஃபெக்ட். காலையில் தன்னுடைய மருத்துவமனைக்கு கிளம்பி செல்ல வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார், விழுந்திருக்கிறார், மரித்து போய்விட்டார். இதற்கு அவங்க மனைவியும் ஒரு மருத்துவர், அவங்க அனஸ்தீசியா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, முடிவு மரணம் என்பது என்னது? எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையானது நிலையான நம்பிக்கை இல்ல. அதான் பவுல் சொல்றாரு, இப்பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் அழியாத ஒரு கூடாரம் இடம் எனக்கு என்னது? இப்ப இந்த பார்வையிலே தான் அவர் என்ன செய்திருக்கிறார். ஆமா, அதனாலதான் இங்க என்ன சொல்றார், கீழே வரும்போது நாம் தரிசித்து நடவாமல் என்ன செய்ய வேண்டும்? நாம விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும், கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக இந்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஊழியத்தில் அவர் ஒரு மூத்த இன்கம் டாக்ஸ் கமிஷனராக இருந்து
ஓய்வு பெற்றவர். ஒரு மிஷினரி நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டே 7 வருடங்களுக்கு மேலாக ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர். மிகுந்த அனுபவம் உள்ளவர். இப்பொழுது என்னோடு நெருங்கிய ஒரு தொடர்பிலே இணைந்து எங்களுடைய பணிகளை என்னோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன். அவர் பெங்களூரில் இருக்கிறார். அவர் மகனுக்கு திடீரென்று பிளட் கேன்சர் கண்டறியப்படுகிறது. அப்புறம் நாங்கள் இப்போ ரொம்ப நாங்கள் நெருங்கி பழகிறனால ஒரு முறை பணித்தளத்திற்கு பார்வையிட வந்திருந்தார் அவர். அப்போ காலையில் வாங்க தம்பி வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது என்னுடைய மனைவியும் 2016 மார்பக புற்றுநோயினாலே அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு நாங்கள் தொடர்ந்து குணமானார்கள். தொடர்ந்து செக்கப்புக்கு போயிட்டுருக்கோம். அவர் கேட்டார், தம்பி என் மனைவி பேர் ஷீலாவை செக்கப் கூப்பிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, இந்த இதெல்லாம் இருக்குது, முடிஞ்சோடனே கூப்பிட்டு போகணுண்ணே அப்படின்னேன். அப்போ அதை குறித்து பேசி கொண்டு வந்தோம். அந்த நாட்களை நான் எப்படி கடந்தேன் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் எப்படி, நான் உங்கள் மகன் பேர் சாம்ராஜ், சாமோடைய அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி நான் கடந்தீங்க? பிளட் கேன்சர் ஆனால் அவர் சுகமாயிட்டார், இப்போ நல்லா இருக்கிறாரு, ஆனால் அந்த பீரியடை எப்படி கடந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், என்ன தம்பி, இந்த உலகத்தில் இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் அவனை நேரில் பார்ப்பேன், இல்லாட்டி நித்தியமாக பார்க்க போகிறேன், அது என்ன ஒன்றும் பெரிய, ஆனால் அந்த சமயத்தில் அவனோடு இணைந்து அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்தேன், ஆனால் அது ஒருபோதும் எனக்குள் ஒரு ஆழமான பாதிப்பை கொண்டு வரவில்லை அப்படின்னா. அல்லேலூயா, சொல்ல முடியுமா? இல்லை, ஒரு ஆழமான பாதிப்பையோ அதிர்ச்சியையோ எனக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அவனோடு அந்த சமயங்களில் இணைந்து நடந்து அதை கடக்க அவனுக்கு உதவி செய்தேன். அவர் அதை ரொம்ப ஸ்லைட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இந்த மிஷினரி பணியிலே நாங்கள் வேலை செய்கிற இந்த ஆதிவாசி மக்கள் மத்தியிலே, இந்த ஜெனுக்குரும்ப மக்கள் மொழியிலே மொழிபெயர்ப்பாளராக மெல்வின் கிங்ஸ்லி என்று என்னோடு ஒருவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பனாரும் ஒரு மூத்த மிஷினரி. அவரும் இப்படி நோய்வாய்ப்பட்டு கடைசி நேரத்தில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பதாக அவர் படுக்கையில் இருந்தார். அவரை பார்ப்பதற்காக நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். அப்போ அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இப்போ ஊழியத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார். என்னண்ணே, எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன தம்பி, ஆண்டவர் நாளை கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்வேன், இல்லாட்டி இப்படியே போயிடுவேன் அப்படின்னார். காரணம் என்ன? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? காரணம் என்ன? என்னது? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள், மீதியாய் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த மீதியாய் இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். நான் என்ன செய்யக்கூடாது? தரிசித்து நடக்கக்கூடாது. என்ன செய்து நான் நடக்க வேண்டும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் சொல்கிறது, நீங்கள் சொல்லலாம், சொல்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அனுபவிப்பது. ஆனால் வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? இதுதான் இல்லை, இதுதான் பாதை, இதுதான் மனித வாழ்வு. அதனால தான் பவுல் இந்த நம்பிக்கை ஆழமாக இருந்ததினால்தான் சவாலாக சொன்னார், மரணமே ஊரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. இல்லை, அப்போ
மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை, நமக்கு என்ன உண்டு? இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டு. அதனால இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நம்முடைய வாழ்விலே நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஆழமா இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுத்து அதை மனதளவிலே அந்த நம்பிக்கையிலே நாம் ஜேர்னி பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு துக்கிப்புக்கு நேராய் நம்மளை என்ன செய்யாது? கொண்டு செல்லாது. சரிங்களா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்ற. இப்போ நம்ம நம்பிக்கை என்ன? நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரியது ஒரு கூடாரம் மாதிரி, இது என்னைக்கு வேணாலும் அழியும். அழியாத கூடாரம், அழியாத வாழ்வு, அழியாத நித்திய வாழ்வு அப்படின்றது எனக்கு எனது உண்டு. அதுதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம். அதை தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, இப்போ உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த துக்கித்து நாம் நடவாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் என்னவா இருப்போம்? நாம் கர்த்தருடனே இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எந்த வாழ்வு? இது எந்த ராஜ்யத்தின் வாழ்வு? ஆனா அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது என்ன? அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு? என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு? இல்ல, அவர் வருகை மட்டும் என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களும் என்ன செய்வதில்லை? முந்திக் கொள்வதில்லை. இப்ப என்ன வாசிக்கிறோம்? அவர் எக்காலத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். இது எப்ப நடக்கும் போட்டிருக்கு? ஐயா, இது எப்ப நடக்கும் போட்டிருக்குங்க? எப்ப அவரோடு கூட நம்ம இருப்போம்னு போட்டிருக்கீங்க? எந்த நிகழ்வு நடக்கும்போது நடக்கும் போட்டிருக்கு? அவர் இப்ப சில நவீனமா இல்லை, இப்ப எல்லாரும் சொல்றது ஒன்று கேட்டிருக்கீங்களா? நேத்து தான் செத்து போயிருப்பாங்க. அடுத்த நாள் அங்க வரும்போது அவங்க பச்சை பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. கேள்விப்பட்டீங்களா? பச்சை பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஆபிரகாம் பக்கத்தில் முற்பிதாக்கள்ல ஒருவரா அவரும் என்ன செஞ்சிருந்தாரு? உட்கார்ந்திருந்தாரு. இல்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு, கிரயம்,
ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறார். எப்பொழுது எது எப்படி நடக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. மரித்தவர்கள் ஆவி இளைப்பாறும் இடத்திற்கு போகிறது. சரீரம் எங்கே விதைக்கப்படுகிறது? பூமியில் விதைக்கப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கு சொல்லுகிறார் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப இங்க பாருங்க, இதே காரியத்தை தான் எங்க சொல்றாரு பவுல்? 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எக்காலம் தொனிக்கும் போது அப்பொழுது மரித்தவர்கள் என்னது அழிவில்லாதவர்களாய் அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம்? இமை பொழுதில் நாமும் என்ன செய்வோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ இந்த இந்த நிகழ்வுகள்லாம் எப்ப நடக்குது? எப்ப நடக்குது? எப்ப நடக்குது? வருகையின் போது. சரி, இப்போ இன்னும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே 15ஆம் அதிகாரத்தினுடைய 50ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இல்ல, சுதந்தரிப்பதும் இல்லை. இல்ல, அப்ப இது என்னது? இந்த உடம்பு, ஆமா, இது விதைக்கப்படுகிறது. ஆனால் அவர் வருகையின் போது ஒரு மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். எப்படி ஒரு விதையை விதைத்தால் அது ஒரு மரமாக வேறு ஒரு கனியை கொடுக்கிறதோ, அப்படி இந்த விதை விதைக்கப்படுகிறது. இந்த சரீரம் ஒரு மறு ரூபம், ஒரு அழியாமையின் மகிமையின் ஒரு ரூபம் நமக்கு கொடுக்கப்படும். அதிலே நாம் அவரோடு கடந்து செல்வோம். அங்குதான் நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த சரீரத்தில்தான் என்றும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தரோடு இருப்பார்கள். நித்தியமாய் அழிவுக்கு போகிறவர்கள் நரகத்திற்கு அந்த மகிமையின் இதோடு போவாங்க. they can feel the pain and they can feel the suffering. அந்த நரகத்தினுடைய அந்த வேதனையையும் அந்த துக்கத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இது முடிஞ்சு இங்கே கல்லறைக்குள்ள வைக்காதுக்கு முன்ன உடனடியா அப்படி ஒரு இந்த இதில் ரயில்வே ரிசர்வேஷனில் சொல்லுவாங்கள்ல, இக்யூ அப்படின்வாங்க, எமர்ஜென்சி கோட்டா அப்படின்வாங்க. அப்படி என்ன செய்ய முடியாது? முடியாது. இல்லை, ஒருவேளை இதை மற்றவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டுமென்றால் நாம் சொல்லலாம். ஆனால் அது வேதத்தின்படி அது நாம் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்? அவர் வருகையின் போது உயிர்த்தெழுதல் நடக்கும். இல்லை, இப்போ அதனால தான் ஆண்டவர் லாசருவின் கல்லறை அண்டையிலே அவர் போய் அவர் அவனை உயிர்த்தெழ செய்வார் என்ற நம்பிக்கையோடு அதை செய்வேன் அப்படின்னு தான் வரார் அவர். ஆனால் அங்கே ஒரு நாட்கள் குறிக்கப்படுது பார்த்தீங்களா? ஒரு நாள். லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சு? லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாட்கள் ஆனது. ஏன் தெரியுமா அந்த 4 நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்லப்படுகிறது? அதற்கு ஒரு சின்ன பின்னணியை நான் படித்தேன். யூத ரபிமார்களினுடைய கோட்பாடின்படி, அவர்களுடைய நம்பிக்கையின்படி, ஒரு சரீரம் இறந்து அது டீகம்போஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த அந்த முழுமையாக சிதைந்து போகிறது. அது போகிறதுக்கு முன்னாடி 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி அவனுக்குள்ளே தான் இருக்கும். இது யூத ரபிகளுடைய நம்பிக்கை. அதனால எனி டைம் அவன் என்ன செய்யப்படலாம்? அவன்
எழுந்திருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் 3 நாள் அல்ல, எத்தனை நாள் கழித்து வந்தார்? 4ஆம் நாள் அங்கு வருகிறார். 4ஆம் நாள் வந்து அவனை என்ன செய்கிறார்? அவர் அந்த டீகம்போஸ் ஆன அந்த சரீரத்தை, அதாவது முற்றிலுமாய் அழிந்து போன அந்த சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் உயிரோடு எழுப்புகிறார். சில அப்போ உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவின் வருகையின் போது இறுதியாக நடக்கிற ஒன்று. இந்த மாமிசமும் இந்த இரத்தமும் அவருடைய மகிமையின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது. ஒரு மகிமையின் ரூபம் நமக்கு கொடுக்கப்படும். உயிரோடு இருந்தால் மறு ரூபமாக்கப்படுவார்கள். அந்த ஒரு அடையாளத்தோடு, அந்த ஒரு நிலையோடு தான் நாம் ஆண்டவர் முன்பாக நாம் நிற்போம். அப்போ இப்படிப்பட்ட இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த கதைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? செவிசாய்த்து விடக்கூடாது. செவிசாய்த்து விடக்கூடாது. அது என்ன செய்யும்னா, தவறான ஒரு நம்பிக்கையை எனக்குள் அது கொடுக்கும். தவறாக நான் திசை திருப்பப்படுவேன். இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். தன்னுடைய மகன் இறந்தவுடன் ஒரு தாயும் உடனடியாக அவர்கள் தன்னை மாய்த்து கொள்ளுகிறார்கள். என்ன ஒரு விசுவாசி குடும்பம்தான். என்னன்னா, என் மகன் வந்து ஏசப்பா மடியில் உட்காந்துருக்கிறத நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். நானும் என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். இல்லை, இப்படி திசை திருப்பப்படுகிற சூழல்கள் வரும். அதனால் இப்படிப்பட்ட திசை திருப்புகிற நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் நமக்கு சில காரியங்களை ஆழமாக சரியாக கற்றுக் கொடுக்கிறது. மேலோட்டமாக நாம் பார்த்து சில காரியங்களை புரிந்து மேலோட்டமாக சிலர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு நாம் சில நம்பிக்கைகளை நமக்குள் வளர்த்து கொண்டோம் என்றால் தவறான ஒரு நிலைக்கு நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். அதை மட்டும் நீங்கள் மனதில் உறுதியாய் நினைத்து கொள்ளுங்கள். இல்லை, அப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் உலாவுகிற காலங்கள் தான் இது. அப்படி ஒரு நம்பிக்கைகளிலே நீங்கள் திசை திருப்பப்பட்டு போனால் மீதியாய் இருந்தவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் விலகி போய் விடுவீர்கள். அதனால தான் வேதம் சார்ந்து வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ளணும். இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அதான் அனுபவங்கள் சார்ந்து என்னைக்கும் நம்ம கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. அனுபவங்கள் சார்ந்து புரிந்து கொள்ளக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் இருக்கக்கூடாது. பிப்ளிக்கல் பேஸ்ட் இருக்க வேண்டும். வேர்ட் ஆஃப் காட் பேஸ்ட் இருக்க வேண்டும். இது என்ன சொல்லுது? இது என்ன சொல்லுகிறது? இது என்ன எனக்கு விளக்கி காட்டுகிறது? அதன் அடிப்படையிலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு எது எப்போது நடக்கும் என்று கூறுகிறார். இப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். கத்தோலிக்கத்திலிருந்து சீர்திருத்த கிறிஸ்தவம் புராட்டஸ்டான்ட் ஏன் பிரிஞ்சுது? நான் உங்களுக்கு உங்கள் தலைக்கு மேலே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லித்தரேன். ஏன் பிரிஞ்சுது? கத்தோலிக்க கோட்பாடுகளிலிருந்து சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லப்படுகிற புராட்டஸ்டான்ட் மார்ட்டின் லூதர் ஏன் பிரிஞ்சு வந்தார் 18ஆம் நூற்றாண்டுகளில்? எது முக்கியமானது? முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. என்ன தெரியுமா நிகழ்வு? அது என்ன நிகழ்வு தெரியுமா? அந்த நாட்களில் ரோமாபுரியில், ரோம் நகரில் அது கத்தோலிக்கத்தினுடைய உச்சம் இருந்த நாட்கள். போப்பத்துவம், பேப்பசி, த கவர்னன்ஸ் ஆஃப் பேப்பசின்னுவாங்க. போப்பத்துவத்தினுடைய பெரிய அதிகாரம், உலக அளவிய அதிகாரம் படைத்தவர் போப் ஒருவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த காலங்களிலே ரோமில்
சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்று சொல்லி ஒரு பேராலயம், கத்தீட்ரல் ஒன்று கட்டப்பட்டது. ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கு என்ன பத்தலை? காசு பத்தலை. அப்போ போப் ஒரு திட்டத்தை வெளியிட்டார். என்ன திட்டம் தெரியுமா? பாவ மன்னிப்பு சீட்டு. யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த சீட்டை நீங்கள் வாங்கி கொண்டால் உங்கள் பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இது ஒன்று. இன்னொன்று, இறந்தவர்கள் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருப்பார்கள். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்களும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பெயரில் என்ன வாங்கலாம்? ஒரு சீட்டு வாங்கினா இங்க அந்த காசை பெட்டியில போட்ட நிமிஷம் அவங்க ஆத்மா எங்க போயிடும்? இதைதான் அவர் வன்மையாக முதலில் எதிர்த்தார். பாவம் மன்னிப்பு சீட்டு அது ஊருக்கு வரும். அப்படியே மக்கள் என்ன செஞ்சாங்க? திரளாய் போய் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? ஆமா, இல்லை உயிர்த்தெழுதல் இதெல்லாம் கிறிஸ்து இறுதியாக இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நடைபெறும். அதன் பிற்பாடுதான் இந்த நிகழ்வு எப்பொழுதும் கர்த்தருடனே இருக்க, இப்பொழுது அல்ல, இந்த சமயம் வரைக்கும். ஒருவேளை அடுத்த நிமிடம் அவருடைய வருகை இருக்குமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்கள் ஒரு மகிமையின் ரூபம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எல்லோரும் அவரோடு போவோம். ஸோ இந்த நம்பிக்கைகளிலே தெளிவாயிருங்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை செவி கொடுத்து கேட்காதிருங்கள். வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு இல்லை. அதனால தான் இப்படி நம்புகிற கூட்டம் இருக்கிறனால தான் அவங்களும் ஒரு அளவில்லாமல் என்ன சொல்கிறாங்க? பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அளவில்லாமல் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இது என்ன ஏது? ஒருத்தர் நான் போய் சீடியை வாங்கிட்டு வந்தேன்றாரு, இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுன்னாரு, அதை வேண்டாம். அப்படிப்பட்ட தெளிவற்றவர்களாய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது இல்லை. அப்படியெல்லாம் ஒரு அனுபவங்களை ஒரு காரியத்தை நாங்களும் எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி 3-4 மடங்கு கூட்டம் எங்கள் பிரசங்கத்துக்கு வரும். நாங்கள் போகிற இடத்துல இந்த கூட்டத்துக்கு மேலாம் எங்கேயும் வரமாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் அது பெரிதல்ல. மீதியாக இருக்கிற கொஞ்சம் மக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. சரி, இப்போ இதை குறித்த ஒரு தெளிவை அவர் கொடுக்கிறார். இப்போ 3ஆவதாக ஒரு கோட்பாடு, அது என்ன தெரியுமா? 5ஆம் அதிகாரத்திலே, இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த 5ஆம் அதிகாரத்திலே அவர் 1 முதல் 10 வசனங்களிலே 2ஆம் வருகையை குறித்த ஒரு கோட்பாடை அவர் கொடுக்கிறார். ஒரு முடிவில்லா வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு முழுமையான தெளிவு இருக்க வேண்டும். எதில் தெளிவு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய 2ஆம் வருகையை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். திருடன் வருகிற விதமாய். போதும். இப்ப பாருங்க, இங்க ஒரு வார்த்தை வருகிறது. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத. இப்ப இவங்க தீமோத்தேயுவிட்ட நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பாங்க, எப்ப நடக்கும், எந்த டேட்ல வருவாரு, என்ன நேரத்தில் வருவாரு கேட்டிருக்கலாம் இல்ல. சமயம் என்ன வருது?
காலங்கள், டைம் அண்ட் டேட். அன்னைக்கு ஆதி திருச்சபையிலே ஒரு 2 விதமான நம்பிக்கைகள் இருந்தது. உடனடி வருகை, தாமதமான வருகை. அதை ஒரு இறையியல் சொல்லில சொல்லுவார்கள், தியாலஜிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. இமீடியட் புரூசியா, டிலைடு புரூசியா அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, உடனடி வருகை, தாமதமான வருகை என்ற ரெண்டு கொள்கைகள் இருந்தது. இந்த உடனடியாக அவர் உடனே வந்துருவார், எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார்ன்றது இந்த காலங்களுக்குள், அவர்கள் வாழுகிற காலங்களுக்குள் நடக்கும் என்று நினைத்துதான் நம்ம போன இதில் பார்த்தோம். சிலர் என்ன செய்யாமல் இருந்தாங்க, வேலை செய்யாமல் இயேசு கிறிஸ்து வந்துட போறாரு, நான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சோம்பலாய் சுற்றி திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்ல. வேலை செய்யாமல் இருந்தாங்க, உடனடியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் தாமதமாய் வருவார் அப்படின்றதும் ஒரு கொள்கை இருந்தது. இப்போ இதற்கு மத்தியில் பவுல் என்ன சொல்றார், அது இமீடியட் பொருஷியாவோ டிலைடு பொருஷியாவோ, உடனடியாக வருதலோ தாமதமாக வருதலோ ஒன்று நிச்சயம் அப்படின்றார். என்ன அப்படின்னா, அதுக்கு 2 மெட்டஃபரை அவர் சொல்லுகிறார், 2 உவமானங்களை அவர் கூறுகிறார். அந்த 2 உவமானங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், திருடன் வருகிற விதமாய். சரி, அப்புறம் 3வது வசனத்துல ஒரு மெட்டஃபர் சொல்லுகிறார், கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் அவர்கள் என்ன செய்வதில்லை, தப்பி போவதில்லை. இப்ப இங்க 2 மெட்டஃபர், 2 உவமானங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று என்னது, திருடன் அப்படின்ற ஒரு மெட்டஃபரை பார்க்கிறோம். அடுத்து கர்ப்பவதி என்கிறதான ஒரு மெட்டஃபரை பார்க்கிறோம். 2 உவமானத்தை பார்க்கிறோம். திருடன் என்ற ஒரு உவமானம், கர்ப்பவதி என்ற ஒரு உவமானம். திருடன் என்ற உவமானம், இந்த திருடன் என்ற மெட்டஃபர் எதை சொல்லுதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராமல் நடக்கிற காரியம். திருடன் என்ன சொல்லிட்டா வருவான் இல்ல, அதான் அன்எக்ஸ்பெக்டட். இந்த திருடன் என்ற அந்த மெட்டஃபர் உவமானம் எனக்கு சொல்லி கொடுப்பது என்ன, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது. அடுத்து கர்ப்பவதி என்ற அந்த மெட்டஃபர் உவமானம் என்ன எனக்கு சொல்லுதுன்னா, அன்அவாய்ட், தவிர்க்க முடியாது அப்படின்றத சொல்லி தருது. என்னது, திருடன் என்ற உவமானம் என்ன எனக்கு சொல்லி தருகிறது, அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராமல். சொல்லுங்க, எதிர்பாராமல். கர்ப்பவதி என்கிறதான அந்த உவமானம் என்ன சொல்லுகிறது, அன்அவாய்ட், தவிர்க்க முடியாது. பதில் என்ன டிப்ளமேட்டிக்கா சொல்றாரு பாருங்க இல்ல. சமயங்களையும் காலங்களையும் நான் எழுத வேண்டியதில்லை. ஒன்று திருடன் வருகிற விதமாய். கிறிஸ்துவே இந்த மெட்டஃபரை தான் யூஸ் பண்ணார், இந்த ஓமானத்தை தான் யூஸ் பண்ணார் இல்ல. நினையாத நாளிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கும். அந்த நாளையாவது அந்த நிமிஷத்தையாவது அவர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல. இப்போங்க இந்த 2025 செப்டம்பர் 23 ஒருத்தர் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? இந்த 2025 செப்டம்பர் 23 ஒரு டேட் ஃபிக்ஸிங் நடந்திருந்தது. இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் கர்ப்பவதி, ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்தால் அவர் என்ன செய்வாள்? அவள் பிள்ளை பேரு நடந்தே தீரும். அப்போ அப்படின்னா என்ன? அவர் வருகை என்ன செய்யும்? என்ன செய்யும்?
நடந்தே தீரும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, ஆமா, தவிர்க்கவும் முடியாது, இந்த நாளி என்று நிர்ணயிக்கவும் முடியாது. சரி, இப்போ இப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும்? நான் இப்போ அதுக்கு 2 உவமானங்களை அவர் பயன்படுத்துகிறார். 5ஆம் வசனத்தில் 2 உவமானங்களை அவர் பயன்படுத்துகிறார். என்ன உவமானம் நாம் பயன்படுத்துகிறார்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இப்ப இங்க 2 உவமானம், 2 மெட்டபர் சொல்றார். பகல் இரவு. சொல்லுங்க, பகல் இரவு இல்ல. ஃபர்ஸ்ட் 2 மெட்டபர் சொன்னாரு, 2 உவமானம் சொன்னாரு. திருடன், இது எதுக்கு நான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா உங்க மனதில் பதியணும். சரியா? வருகை அப்படின்னாலே இது அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சு உங்க மனசுல, இங்க நிறைய கொஞ்சம் படிக்காதவர்கள், வயது சென்றவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். திருடன் அப்படின்னா என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராமல். கற்பவதினா அன்அவாய்ட், அது தவிர்க்கவும் முடியாது. ஒரு நாள் என்ன செய்யும், வந்தே தீரும். ஆனால் அதை எதிர்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் பவுல்? பகல் இரவு அப்படின்றத அவர் அங்க சொல்லி தருகிறார். இப்போ இந்த பகலுக்கு அவர் ஒரு விளக்கத்தையும், இரவுக்கு ஒரு விளக்கத்தையும் அவர் கீழ் உள்ள வசனங்களிலே அவர் கொடுக்கிறார். இப்போ பகலுக்கு ஒன்று நம்ம சொல்லுகிறார், நம்ம என்னத்தின் பிள்ளைகள், நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்றார். அடுத்து இரவுக்கு என்ன சொல்லுகிறார்? இருளின் பிள்ளைகள். சரியா? இப்போ அவர் வருகையை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட், அன்அவாய்ட், எதிர்பாராமல், தவிர்க்க முடியாதது அவருடைய வருகை. இந்த வருகையை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நான் இருக்க வேண்டும். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? வெளிச்சத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? இங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிவுள்ளவர்களாய் என்ன செய்வார்கள்? இருக்காங்க, இருக்கா? 6ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை இருக்கா? நான் எதுவும் என் சொந்தமா சொல்லல, என்ன சொல்றேன்? சவுண்ட் மைண்ட், தெளிவான ஒரு மனநிலை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்க இருளின் பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்ல. கிறிஸ்துவாகிய ஒளி எனக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? நடக்கணும். இருளில் நடக்கிறவன் தான் என்ன செய்வான்? தடுமாற்றம் உள்ளவனாய் இருப்பான். வெளிச்சத்தில் நடக்கிறவன், அவனுடைய நடை எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவாக, ஸ்திரமாக இருக்கும். தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இருளில் இருக்கிறோமா வெளிச்சத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நமக்கே என்ன ஆயிடுது? குழப்பமாயிருது. சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்குள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் சீராக என்னுடைய நடை இருக்கும் இல்லை. வேதம் என்ன வெளிச்சத்தை எனக்கு காட்டுகிறதோ அந்த வெளிச்சத்திலே நான் என்ன செய்வேன்? நான் ஆமாம்,
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் வாழ்க்கை பாதைக்கு அது என்ன செய்யும்? என்னை தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருக்கும். அது எனக்கு இல்லை, என்றைக்கும் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு என்னவாக இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். நான் ஒளியாய் இருப்பதினாலே நீங்கள் உலகத்திற்கு என்னவாய் இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ரொம்ப ஆவிக்குரிய தெளிவும் புரிந்து கொள்ளுதலும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் குழம்பி போவீர்கள், பின்மாற்றத்துக்கு நேராய் போவீர்கள். அல்லாவிட்டால் ஒரே ஒரு நிலையில் அப்படியே தேங்கி போயிடுவீங்க. கடமைக்கு வருகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள், கடமைக்கு கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்களாய் மாறி வருவீர்கள். அதாவது மத ரீதியிலே பின்பற்றுவீர்கள், வழி என்ற நிலையிலே கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டீர்கள். மார்க்கம் அது மதம் அல்ல. மதம் என்கிற நிலையிலே நாம் அதை பின்பற்றினோம் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க மாட்டோம். எங்கள் அப்பா கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன். எங்கள் பரம்பரை கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன் இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு ஒழியவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் வரும்போது எது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் என்ன செய்வேன்? நான் பலன்களை கொடுப்பேன். இதோ சீக்கிரமாய். பரம்பரைக்கு தக்கதாக அப்படின்னு இருக்கா? இல்லை. ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும். அதுதான் எனக்கு தெளிவு இல்லை, தெளிவு. இருளின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தொடர்ந்து இடறிக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து இடறிக்கொண்டே இருப்போம். இடறுதல் தொடர்ந்து என்னை விழ செய்து கொண்டே இருக்கும். எழுந்து நிற்க வைக்காது, எழுந்து நிற்க வைக்காது. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, வராருன்றீங்களே, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கமெண்ட்ஸை நம்ம தலையில் ஏற்றிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு தான் பேதுரு அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், 4ஆம் வசனத்தில், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லி என்னன்னா கேட்பாங்க இல்லை. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் எல்லாம் அதன்படி நடக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதற்கு தான் அவர் என்ன சொல்லுவார்னா 9ஆம் வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய என்னது பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவரும் இதே காரியத்தை யூஸ் பண்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இல்ல, வரும், வருங்க. எங்கன்னு கேட்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். என்ன புரிதல் தெரியுமா எனக்கு இருக்க வேண்டும்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய காலத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த காலம், நேரம், இந்த நீடிய பொறுமைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொறுமைக்கு எந்த காலங்களையும் எந்த அளவுகளையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதற்குள்ளாக கொண்டு வரவே முடியாது, கொண்டு வரவே முடியாது இல்லை. அப்போ கீழே அதே இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், 8ஆம் வசனம் என்ன எனக்கு பதில் கொடுக்கிறது? வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம்,
அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இப்போ இங்க பாருங்க, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், பிரஸ்பிளேட் மார்க்கவசம், ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலை சீரா ஹெல்மெட், இது யார் தரித்திருப்பா? யாருங்க தரித்திருப்பா? ஒரு போர் வீரன் தரித்திருப்பான். அதுதான் இங்க ஓமையா சொல்லுகிறார். ஒரு அடுத்த மெட்டபர் சொல்லுகிறார், ஒரு இராணுவ வீரன் அப்படின்ற ஒரு ஓமையை சொல்றார். இப்ப எத்தனை மெட்டபரை நம்ம பார்த்துருக்கிறோம், எத்தனை ஓமானங்களை பார்த்துருக்கிறோம்? என்னென்னது? திருடன், கர்ப்பவதி, பகல், இரவு. இப்ப அடுத்தது என்ன பார்த்துருக்கிறோம்? இராணுவ வீரன். ஒரு இராணுவ வீரன், மிலிட்டரியில் இருக்கிறவன், எப்படி அவன் ஆயத்தமாய் இருப்பான்? சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த பனி, நம்ம ஹிமாலயாஸ் அதில் காவல் காக்கிற, அந்த பார்டரை காவல் காக்கிற அந்த வீரர்களை குறித்து அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அவர்கள் உடை, அவர்கள் போட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு கவசம், இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் நாள் கணக்கில் என்ன செய்கிறதே இல்லை. அவங்க என்ன செய்கிறதே இல்லை. அந்த டியூட்டியிலிருந்து எத்தனை நாட்கள் கழித்து வருகிறார்களோ அது வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? அந்த உடையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள், எப்பொழுதும் எப்பொழுதும். இல்லை அப்படின்னா என்னன்னா, ஒரு இராணுவ வீரன் ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள எப்படி எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலையிலேயும் ரெடியா நிற்கிறானோ, எப்போ தன்னுடைய கமாண்டர்கிட்ட ஃபயர் என்ற அந்த ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த டிக்கரை அழுத்துறதுக்கு ரெடியா அந்த கையை அந்த டிக்கரில் வச்சிருக்கிறானோ, அந்த மாதிரி ஆயத்தம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், எப்பனாலும் வந்துட்டு போட்டோங்க, எப்பனாலும் வந்துட்டு போட்டோம். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாக ஒரு இராணுவ வீரனை போல என்னுடைய விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை, இதை நான் தளர விடாமல் இதிலே உறுதியாக நான் நிற்பேன் என்று சொன்னால், எப்போ வந்தாலும் எனக்கு என்ன இல்லை? கவலையே இல்லை. எனக்கு கவலையே கிடையாது. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. எனி டைம். இதுக்கு நான் இவர் சொல்லிட்டாரு இப்போ வருவாருன்னு, இல்லை அவர் சொல்லிட்டாரு அப்போ வருவாருன்னு இல்லை. ஏங்க, எதையுமே ஆண்டவருடைய அனாதி தீர்மானங்களையும் அவருடைய திட்டங்களையும் மனிதர்களாகிய நாம் நிர்ணயிக்க முடியாதுங்க. நாம் நிர்ணயிக்க முடியாது. அது நம்முடைய ஆண்டவருடைய அந்த அதிகாரத்தை, அத்தாரிட்டியை மட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம்ல? இல்லை, நம்ம வாசிக்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? அப்போ என்னன்னா, உலகம் உருவாவதற்கு முன்பாகவே கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்யப்பட்டது? இதெல்லாம் நம்மளால கிரகிச்சு பார்க்க முடியறதில்லை நம்மளால. அதனால எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் நமக்கு 10 கன்னிகைகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிற காரியம் இல்லை. ஆயத்தம்.
அவர் வர தாமதமாகும் என்று அப்படின்ற மனநிலை வந்துட்டாலே அங்கே என்ன வந்துடும்? அங்கே என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும், சோர்வு வந்துடும். இல்லாட்டி முன்னெச்சரிக்கையான ஆயத்தங்கள் இல்லாமல் இருப்போம். வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ நான் அப்படியே சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேங்க, ஆண்டவருக்குன்னு வேலை செய்கிறேன், நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆனோடனே முழுசாக இறங்கலான்னு இருக்கிறேன், அதுக்குள்ளே ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக சேவை செய்ய, ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவரை எதிர்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு கால நிர்ணயத்தை நீங்கள் எதுக்குமே நிர்ணயிக்காதீங்க. நீங்கள் இல்லை, எப்பொழுதும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளினுடைய பிரச்சனை அதுதான். அந்த முன் எச்சரிக்கை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை அவர்கள் குறித்தார்கள். பார்த்தீங்களா? அவங்களா ஒரு கால்குலேட் பண்ணாங்க. பார்த்தீங்களா? சரி, மணவாளன் இப்போ தான் அவர் வீட்டுக்கு போயிருப்பார், அவர் இப்போ தான் ரெடி ஆவார், இப்போ தான் சாப்பிட்ருப்பார், இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த சமயத்துக்கு தான் வருவார், அதுக்குள்ளே பார்த்துக்கலான்னு போட்டாங்க. பார்த்தீங்களா? அதனால்தான் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆனார்கள். இல்லை, ஆனால் ஆயத்தத்தோடு சேர்ந்து எனக்கு இன்னொன்று இருக்க வேண்டும் என்றால் அது என்ன அப்படின்னு சொன்னால் 10ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இல்ல, அப்போ தெளிவும் ஆயத்தம் விழிப்புணர்வு இவைகள் நமக்கு இருக்க வேண்டுமானால் நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் என் ரட்சிப்பை மீட்பை அடைவதற்காக, இல்லை நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் எனக்காக என்ன கொடுத்திருக்கிறார்? தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் என்னை அவர் தன்னுடைய இரத்த கிரயத்தை செலுத்தி என்னை என்ன செய்திருக்கிறார்? அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும். அதை தான் நம்ம 2வது செய்தி வேளையில் நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்று 1ஆம் செய்தி வேளையில் நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய எஜமான் தனக்கு என்னை சொந்தமாக்கி கொள்வார். அந்த எண்ணம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் எனக்காக மரித்தாரே, அவர் எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், நான் என்னுடையவர் அல்ல, நான் அவனுடையவர், நான் அவருடையவர் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். அதான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே என்னது என்னில் பிழைத்திருக்கிறார். சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. ஆயத்தமாய் இருப்பவர்களுடைய அடுத்த ஒரு 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 தீர்மானம் என்னவா இருக்கணும்னா, அடி மனதில் என்னவா இருக்க வேண்டும் என்றால், நான் எனக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவன்? கிறிஸ்துவுக்குரியவன், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை அழைத்து கொண்டு போவது போல என்னை இங்கு அவர் என்ன செய்வார்? அழைத்து கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் இருக்கும்போது அவர் எப்போ வருவார்? அவர் இந்த டேட்டில் வருவாரா, அந்த டேட்டில் வருவாரா? ஓ, இது நடக்குது, அது நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, நடக்கட்டும். ஆனால் அது எதுவும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்தக்கூடாது. நடக்குது, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அநேகம் நடக்குது, நடக்கட்டும். ஆனால் அவைகள் எல்லாம் என்னை இன்னும் கடவுளுக்குள் உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர எனக்குள் அதை ஒரு பேனிக்கை உண்டாக்கக்கூடாது, பயத்தை உண்டாக்கக்கூடாது. அது மாறாக எனக்குள் என்னத்தை கொண்டு வர வேண்டும்? சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ இதுதான் அவர் இங்கே இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு இந்த கோட்பாடாக அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரி,
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பொது காரியங்கள் இருந்தாலும் இதில் முக்கியமாய் அடுத்து சொல்லப்படுகிற இன்னொரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நம்ம? அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிற நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே என்னவாயிருங்கள்? சமாதானமாயிருங்கள் அப்படின்னு அடுத்த ஒரு காரியத்தை அங்கு பவுல் சொல்லுகிறார். இப்போ தெசலோனிக்கே திருச்சபையிலே இன்னொரு பிரச்சனை அங்கு இருந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருக்கிற உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது யாரு? அந்த நாட்களில் ஒரு தனி போதகர் அப்படின்னு இல்லை, சபையிலே என்ன இருந்தார்கள்? மூப்பர்கள் இருந்தார்கள். சபையிலே மூப்பர்கள் இருந்தார்கள், தலைவர்கள், வழி நடத்தி செல்லுகிறவர்கள் இருந்தார்கள். இப்போ அந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு சில தகுதிகளை அவர் கொடுக்கிறார். உங்களுக்காக என்ன செய்யப்படுகிறவர்கள்? அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க பிரயாசப்படுகிறார்கள். அடுத்து கர்த்தருக்குள் உங்களை என்ன செய்கிறார்கள்? விசாரணை செய்கிறார்கள். அடுத்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசாரணை செய்து உங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? புத்தி சொல்லுகிறார்கள். இல்ல, இவர்களை நீங்கள் குறைவாக என்ன செய்யாதிருங்கள்? மதிப்பிடாதிருங்கள். அதாவது ஒரு திருச்சபையாருக்கும் ஒரு திருச்சபையை வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு தலைவருக்கும் உள்ள உறவு, இந்த உறவு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய தலைவர், உபத்தலைவர் அல்லது போதகர், உதவி போதகர், ஏதோ ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள், அது யாராய் இருந்தாலும் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அவர்களை என்ன செய்யக்கூடாது? குறைத்து என்ன செய்யக்கூடாது? மதிப்பிடக்கூடாது. இல்லை, ஏன்னா அவர்கள் என்ன செய்கிறவர்கள்? பிரயாசப்படுகிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இல்லை, பிரயாசம் அப்படின்னா என்னது? பிரயாசம்னா என்னது? கடுமையான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். யாருக்காக? திருச்சபைக்கும் திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக. இல்லை, உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு தலைவனாய் இருந்து ஒரு திருச்சபையையோ ஊழியத்தையோ ஒரு மந்தையையோ மேய்ப்பது மிக மிக கடினமான காரியம். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்ன வாரமானா ஒரு 4 பாட்டு, ஒரு பிரசங்கம் இல்லை, ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏனென்றால் ஒரு ஸ்தாபனத்தின் தலைவனாக நான் சொல்லுகிறேன், அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அதை இந்த நாட்களிலே நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு கடினமானது அப்படின்னு அந்த ஸ்தானத்திற்கு நான் வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியுது இது எவ்வளவு பெரிய கடினமான காரியம் என்று. எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு இதற்காக பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. தலைவர்களுடைய அந்த பாதை எப்பொழுதுமே அது தனிமையின் பாதை என்று என்னுடைய சகோதரனுடைய ஊழியத்தின் தலைவராக இருந்தவர் அடிக்கடி சொல்வாராம். லீடர்ஷிப் வாக் இஸ் ஆல்வேஸ் லோன்லி வாக்.
அது எப்பொழுதுமே ஒரு தனிமையாய் நடந்து போகிற ஒரு பாதை. நீங்கள் உங்கள் போதகர்கிட்ட உங்கள் காரியத்தை சொல்லலாம், அவர் யார்கிட்ட சொல்வார்? அவர் யார்கிட்ட சொல்ல முடியும்? இவ்வளோ உலக பிரகாரமாக சொல்கிறேன் இல்லை, அவரும் ஆண்டவரும் தான். தனிமையான பாதை அது இல்லை. அப்போது பிரயாசப்படுகிறவர்கள், விசாரணை செய்கிறவர்கள்லாம் உங்களை குற்றக்குழலில் ஏந்து உங்களை, அந்த விசாரணை அல்ல, உங்களை கரிசனையாக உங்களை குறித்து என்ன ஏது இல்லை விசாரிக்கிறவர்கள். அடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறவர்கள்? என்ன செய்கிறவர்கள்? என்ன செய்கிறவர்கள்? அவர் புத்தி சொல்லுகிறவர். புத்தி சொல்லுகிறவர் இல்லை. நிச்சயமாய் ஒரு திருச்சபை விசுவாசிகளுக்கு, ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்களுக்கு உங்கள் போதகருடைய ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு தேவை. புரியுதா? அவருடைய ஆடுகள் நீங்கள், அவர் உங்களுடைய மெய்ப்பெண். இந்த உலக பிரகாரமாக உங்களை குறித்து அவருக்கு தான் தெரியும். எங்களை மாதிரி வரவங்களுக்கு தெரியுமா? எங்களை மாதிரி வரவங்கள்ட்ட லெட்டர் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லை வேறு எங்கேயாவது போய் தலையை நீட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவரு இவருன்ட்டு ஓடக்கூடாது. நீங்கள் யார்? உங்கள் பின்னணி என்ன? உங்களுக்கு என்ன விதமாய் வழி நடத்தினால் உங்களால் வழி நடந்து போக முடியும் அப்படின்னு உங்களுடைய தலைவனுக்கு தான் தெரியும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அவைகளுக்கு முன்பாக போவேன், அவைகள் என் பின்பாக வரும். அவர்தான் உங்களுக்கு உங்க சத்தத்தை உங்களை குறித்து என்ன செய்தவர்? அறிந்தவர். எங்களை மாதிரி வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படின்னும் போது ஆலோசனை எங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டங்க கேட்கணும்? போதகர்கிட்ட கேளுங்க. இல்லை, உலக பிரகாரமாக இவங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவரிடம் கேளுங்கள். இல்லை, நான் அதுக்கு தான் நிறைய இடங்களில் போகும் பொழுது என்னுடைய தொலைபேசியையோ என்னுடைய குறித்த விலாசத்தையும் நான் ரொம்ப கொடுக்க மாட்டேன். நான் ரொம்ப கேட்டாங்கன்னா தான் நான் கொடுப்பேன். அதை நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு என்ன செய்யாது உங்களை குறித்து. இப்போது நான் ஊழியம் செய்கிற மக்களை குறித்து உங்களுக்கு என்னது தெரியாது. 500க்கு மேற்பட்ட 40க்கு மேற்பட்ட பணித்தலங்கள் உண்டு, 500க்கு மேற்பட்ட பழங்குடி விசுவாசிகள் உண்டு. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தரை குறித்தும் எனக்கு தெரியும். 43 ஊழியக்காரர்கள் எனக்கு கீழே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை குறித்து எனக்கு தெரியும். அதற்கு ஏற்ற விதமாய் நான் அவர்களை வழிநடத்தி செல்லுவேன், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்குவேன். தெரியாதவனுக்கு யாருக்கு என்ன பொறுப்பு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்கள குறித்து அறிந்தவன் யாரு? நான் தான். அதனால இந்த மதித்தின் வருதுன்னு பார்த்தீங்களா, கிவிங் த ரெஸ்பெக்ட் அப்படின்றது டிஸ்ஆனரிங் அப்படின்றதல்ல, அதாவது வேற வகையில் அசட்டையாக அப்படி இல்லை. இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரெஸ்பெக்டிங் ஹிம், அவரிடம் ஆலோசனை கேட்பது, அவர் புத்தி சொல்லி நடப்பது, வேதத்தின் பிரகாரம் உங்களை வழி நடத்தும் போது இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு, உங்களை எப்படி நடத்தவும் ரொம்ப பிரயாசப்பட்டு என்னது விசாரணை செய்கிறவர்களாக இருந்து புத்தி செய்கிறவர்கள் நிமித்தம் என்ன செய்யுங்கள், நீங்கள் மதித்து அவர்கள் கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும், இங்க பாருங்க எப்படி சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை தெரியுமா? இந்த கிரியைனா அவர்கள் இவ்வளவு செயல்கள் உங்களுக்கு செய்யறாங்க, அதன் நிமித்தம் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை வருது, எப்படி? அது மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை என்ன செய்கிறேன்? நான்
வேண்டுகிறேன். மிகவும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு லவ் டுவர்ட்ஸ் யுவர் பாஸ்டர். இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு ஆழமான நேசம் அவர் உங்கள் மீது காட்டுகிறேன். அதுதான் இந்த திருச்சபையையும் இந்த திருச்சபை விசுவாச மக்களையும் இந்த மந்தையையும் ஒன்றாய் வைத்திருக்கும். இப்போ இப்படி இருந்தாதான் அடுத்த மேய்ப்பன் யாராவது இந்த கூலிக்கு மேய்க்கிறவன் உங்கள்கிட்ட உள்ள வர முடியாது. அவரு உங்க ஆள் இப்படி எங்கிட்ட வாங்க, என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? ஆமா. அப்படி போகிறவர்கள் யார்? those who dishonoring their leaders. சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்கள், தன் மேய்ப்பனிடம் சரியான ஆலோசனையை கேட்காதவர்கள், அவர் வழியில் நடக்காதவர்கள் இல்ல. இந்த ஒரு புத்தியையும் கடைசியா தெசலோனிக்க திருச்சபை இவங்க எல்லாத்துலயும் நிறைவா இருந்தாங்க. ஆனால் இந்த குறைகளையும் சுட்டி காட்டுகிறார். இதுவும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, மீதியாய் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தெசலோனிக்க திருச்சபை மக்கள் ஒரு மாதிரியாக உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். மிஞ்சி இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த மாத்திரம் அப்படின்றதுல இந்த திருச்சபையாரும் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஆலோசனைகள். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனந்த களிப்போடு ஆண்டவரை பின்பற்றுவதிலே அவருடைய வார்த்தையை கேட்பதிலே அதை கை கொள்வதிலே உதவி கேட்போம். Let's ask for help. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஸ்தோத்திரம் கூட ஒரு பெரிய ரகசியம்தான். இந்த ஸ்தோத்திரம் 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 சொல்கிற அந்த பாணி ஒன்றுமே தெரியாத எல்கேஜி இல்லை ப்ரீகேஜியில் இருந்தால் சொல்லிக்கலாம். ஆஃப்டர்வேர்ட்ஸ் அது நீங்கள் கருத்தை யோசித்து நிறுத்தி நிதானமாக 1 2 3 ஒரு 4 5 10 ஸ்தோத்திரத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப பெரிய மாற்றத்தை காண்பீங்க, பெரிய ஒரு தாக்கத்தை காண்பீங்க. ஆமாம், ஸ்தோத்திரிங்க. தேங்க்யூ லார்ட். 66 புஸ்தகத்தை சாமி எழுதியிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். அவருக்கு 66 புஸ்தகம்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 ஜாஸ்தி. ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கே நமக்கு எழுத வேண்டி இருந்திருக்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் போஷிப்பதிலே, எங்களை நீர் உள்ளான புறமான மனிதனை போஷிப்பதிலே, எங்களை உருவாக்குவதிலே, எங்களை வளர்ப்பிப்பதிலே, எங்களை பராமரிப்பதிலே, எங்களுக்காக நீர் உத்தரவாதம் செய்வதிலே, எடுத்துக்கொள்வதிலே நீங்கள் ஒன்றை கூட கேர்லெஸ்ஸை விட்டுவிடல. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் காலகட்டத்துக்குள்ளே இருந்த கோடாக்கொடி மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள், உம்மாலேயே படைக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தும், வேறு பிரிக்கப்பட்ட மனிதராக இருந்தும், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக இருந்தும்,
அதற்கான குறிப்பான வல்லமை பெற்றவளாக இருந்தோம், பயிற்சி பெற்றவளாக இருந்தோம், உடைய சந்திப்பை பெற்றவளாக இருந்தோம். உம்மிடத்திலே நாங்கள் அப்பழுக்கற்றவளாய் வந்து சேருவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, எழுதி தந்தவைகளையும் வாழ்ந்து காட்டினவைகளையும் எழுதி தந்து எங்களுக்குள்ளே வாழும்படி வரம் பெற்று எங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறவரே, தேங்க்யூ ஃபார் யுவர் எவர்லாஸ்டிங் நெகோஷியேஷன்ஸ் வித் த ஃபாதர், that we may be so reconciled with you and at the end of the day ushered into the shores of heaven. Bless you Lord, bless you Lord, thank you Lord. ஈடு இணை இல்லை, நீ ஈடு இணை இல்லாத நாங்கள் நமக்கு ஒரு காலம் ஈடு இணை செய்ய முடியாது. நிறைவான ஒரு பணி வைத்தாங்க. Deliver us from our peevish attitudes. Oh dear God, bless you Lord, we worship you. Thank you Jesus. இன்னும் தொடர்ந்தேர்ச்சியான உம்முடைய இந்த நாளை மதியம் வரைக்குமான இந்த முகாமிலே எங்களை நீர் மீதியாயிருப்பவர்கள் கூட்டத்தில், எஜமானை சந்திக்கும் கூட்டத்தில், மணவாளனுக்கேற்ற மணவாட்டியை மாறி தீரும் கூட்டத்தில் எங்கள் பங்கு நியமிக்கப்பட்டதை நாங்கள் தக்க வைத்து கொள்ள தேவன் பேரருளை காட்டியருளும். நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே. ஆமென்.